மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று பூரா இந்த அம்மாவுக்கு காய்ச்சல், பையங்களுக்கும் காய்ச்சல். ஆமாம், சிரிக்காதான்னு சொல்லியிருக்கணும் இல்லை வீடியோ பார்த்து கண்ணு போட்டுரும். சிரிக்கக்கூடாது. புரியுது. இன்னும் மூஞ்சி கருப்பாக தெரியுது, ஒரு மாதிரி தெரியுதே மூஞ்சி. என்ன காரணம்? சட்டியில் உள்ளது அகப்பையில் வரும். கேமரா எதுவும் பல்ட்டோன்னு பார்த்தேன். அதனால் பசங்களுக்கும் நேற்று புறாஞ்சோரம். நேற்று திருவையாறில் தியாகராஜர் ஏதோ ஆராதனையாங்க. அதனால் பாகவதர் ஆராதனையா ஏதோ ஒரு ஆராதனையா. அதனால் பார்த்திங்கன்னா ஏன் இப்படி தெரியுது கேமரா, என்ன கழுதின்னு தெரில. அதனால் நேற்று தஞ்சாவூர் மாவட்டம் உள்ளூர் விடுமுறை விட்டுட்டாங்க. நேற்று காய்ச்சல். அதோட சரி நேற்று லீவு தானே, வீட்டில் இருந்ததுனால உடம்பு முடியலைன்னா என்னங்க செய்யணும்? மாத்திரை மருந்து கொடுத்தா, சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். லைட்டாக கொஞ்சம் நல்லாவும் ஜங்கடின்னு ஊர் சுற்ற போனால் இங்கே பழக்கம் பிடிச்சாச்சு. 4 நாளையில் 4 ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. அவங்க கூட போய் விளாண்டு உடனே முடியாமல் போயிடுச்சு. ஆமாம், நாங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே மாடியில் உள்ள அக்கா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு பாப்பாவுக்கு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. ஓ சரி, அங்கே போகிறீங்க அத்தனை ஆகுமா, வளையல் போட்டுக்காடி அப்படின்ட்டு வளையல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த வளையல் இங்கே நேற்று தான் போட்டேன். அந்த அக்கா நினைவா இருக்கட்டும் அப்படின்ட்டு. புத்தம் கொடுக்காதேன்னு சொல்லணும் இல்லையா? உனக்கே காய்ச்சல் அடிக்குது, ஏன் இப்படி நீ டார்ச்சர் பண்ணுற? சோறு கொடுத்தா உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இன்னும் எத்தனை மணி ஆகுது? ஓயாமையா சோறு திம்பாங்க, ஜீரணாக வேண்டாமா? போ ரெஸ்ட் எடு. வாயில முத்தம் கொடுத்து இந்த பிள்ளைக்கும் காய்ச்சலை இழுத்து விட்டுரு. வேறு புரிஞ்சுக்கிறணுமா இல்லையா? இப்படித்தாங்க என்னைய படுத்தி எடுத்துருவாங்க. அந்த சின்ன குட்டி இன்ன வரைக்கும் அது ஒரு டார்ச்சர். அவங்க பள்ளிக்கூடத்தில் செஸ்ஸு போட்டியான் வர ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு. அந்த டப்பாவில் உள்ள அந்த டப்பாவில் உள்ள அந்த காயெல்லாம் தொலைச்சிட்டான் போலவே. என்னமோ எத்தனையோ காய் இருக்கணுமா, 4-5 காயை காணும் போல. அந்த காயை காணன்னு வீடே இவன் தொலைச்சிட்டான்னு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பிடுங்கி வச்சு செட்டில் பண்ணிட்டு உங்கள் அப்பாட்ட சொல்லி நான் எப்படியா புதுசு வாங்கி தரேன்டான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வந்த உடனே இங்கே பின்னாடி மண்டை சுடுது. இந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஜுரம் வருது போல். காய்ச்சல் டானிக்கு ஊற்றணும். இப்படியே என்னை 3 பேர் மாற்றி என்னால் முடியல. கண்ணு நல்லா நைட்டு தூங்க முடியல. 3 பேர் கொஞ்சமாவது என்னை ரெஸ்ட்டு கொடுக்குறீங்களா? சொல்லு, நீயே நியாயத்தை சொல்லு. பார்த்துக்கிற மண்டையெல்லாம் சுட்டு கிடக்கு. மறுபடியும் ஒரு 2 டானிக் ஊற்றணும். படுமா, படுத்துக்கோ. ட்ரெஸ்ஸு ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியது இருக்குது? எல்லாத்துலேயும் உச்சா போடுறது. ஆமாம், பேம்பர்ஸு நைட்டில் மட்டும்தாங்க போடுறேன். பகலில் போட்டால் அது என்னமோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுது பாப்பாவுக்கு. அதனால் பகலில் போடுறதில்ல. நேற்று யூடியூப்பில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் நல்ல கண்டென்ட்டாக போட்டால் அதே போகும், இல்லைன்னா போகாதுன்ட்டு. அது உண்மைதாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. 2 நாளாக யூடியூப்பில் பிரச்சனையாக இருக்குது. ஏதோ அமெரிக்காவில் இன்னமும் ஒரு நாடே, அமெரிக்காவுக்கும் நல்ல நாடு வாயில் வரமாட்டிக்கே, இன்னமும் ஒரு நாட்டுக்கும் போகிறான். ஏதோ பிரச்சனை போல். அதனால் யூடியூப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளாக உள்ளது. 2 நாளாக அனலிட்டிக்ஸ் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனாலும் ஸ்லோவாக இருக்கும். அந்த கரெக்டான வியூஸ் கட்டாதான். ஏபிசி அதாவது அரபிக் நாடுகள்னால் ரஷ்யா, இந்தியா, இன்னொரு சீனா, இன்னொரு நாடு ஏதோ நினைக்கிறேன். இந்த 4 நாடுகள்லையுமே வியூஸ் போகிறது. வீடியோ அப்லோட் பண்ணுற நேற்று காலையில் 11:30 மணிக்கு நான் அப்லோட் பண்ண வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 1:30 வரைக்கும் எனக்கு அந்த இது ஓப்பன் ஆகலை. செக்கிங்லேயே தான் இருந்துச்சு. சரி, இது சரிப்பட்டு வராது, நம்ம அன்லிஸ்டடில் இருக்கிறத பப்ளிக் மாற்றி விட்ருவோம் எப்பயும் போல் டயத்துக்குன்ட்டு 1:15 மணிக்கு பார்த்தீங்களா பப்ளிக்கில் மாற்றி விட்டேங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் அந்த செக்கிங் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. செக்கிங்கிறது யூடியூப்பில் உங்கள் வீடியோவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு செக் பண்ணி சொல்லும், மெசேஜ் மாதிரி அனுப்பும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பப்ளிக்கில் போடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது நேற்று மத்தியானம் போட்ட வீடியோ இன்னைக்கு தான் அங்கே காலைல 10 மணிக்கு அது மெசேஜே வந்துச்சு. அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்கிறதுனால யாருக்கும் வியூஸ் போகலை. சரியா, யாரும் கவலைப்படாதீங்க. ஐயோ திடீர்னு வியூஸ் போலேன்னு நானே நினச்சேன். இந்த வீட்டுக்கு வரவும் 4 நாளாக நல்லா போச்சு.
இப்போ 2 நாள் பட்டுன்னு குறைஞ்சி வச்சே என்ன செய்ய அப்படின்ட்டு பார்த்தேன். டவர் மறுபடியும் பிரச்சனையும் டவர்லாம் இருக்குது. அப்போ என்னான்ட்டு யோசிக்கும்போது சரி யூடியூப்பில் இது மூலியமாக தான் நமக்கு பிரச்சனை வருது, சரிடி அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் யாரும் எதுவும் கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு கமெண்டில் ஒரு அக்கா வந்து ஏண்டிம்மா என்ன வீடியோ இங்கே பாரு, யாரு பெத்த பிள்ளை நீங்க? அம்மா பெத்த பிள்ளையா, ஆட்டுக்குட்டி பெத்த பிள்ளையா? சொல்லுங்க, யார் பெத்த பொறுத்தாரு? நீங்க யார் பெத்தாரு அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க, கூல் டவுன் பண்ணிக்கிறேன். விளையாடு சாமிங்களை குட்டி பார்த்துக்க தம்பின்னு விட்டுட்டு வந்திருக்கேன் தருண்கிட்ட. அப்படி பார்த்துக்குருவாங்க. வீடியோ எடுக்கணும்னா 4 வாட்டி 5 வாட்டி ரீடேக்குன்னு போய் 6வது வாட்டி உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்ட்டு ஒரு அக்கா சொன்னாங்க இன்னைக்கு காலையில் மெசேஜில் கமெண்டில், நான் உங்கள் வீடியோ டெய்லி பார்க்குறேன், கமெண்ட் போடுறேன், நீங்கள் என் வீடியோ வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னாங்க. கோச்சுக்கிறாதே அக்கா, எனக்கு 3 பிள்ளை குட்டி இருக்குது, பூரா சின்ன பிள்ளைங்க. அவங்களுக்கு எப்படி 40-50 வயசுக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், 45 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்களுக்கு பிள்ளைங்க எப்படியும் காலேஜ் படிச்சுக்கிட்டாவது இருப்பாங்க, அதனால் வேலைக்காவது போயிருப்பாங்க அவங்க வயசுக்கு நினைக்கிறேன் நான். எனக்கு பூரா நண்டுஞ்சு இண்டுமா இருக்குது. அதுகளை எந்திரிச்சு அதுகளுக்கு குண்டி எழுதி அதுகளுக்கு சோறு ஊட்டி அதுகளுக்கு அம்பிட்டு வேலை செய்ய எனக்கு நேரம் சரியாக போயிடுது. நான் வாட்ஸ்அப்பே ஆன்லைன்லாம் அடிக்கடி வரையே மாட்டேன். எப்போயாவது தான் ஆன்லைனே நான் வருவேன். ஏன்னா எனக்கு வேலை சரியாக இருக்கும். இன்னும் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்டுக்கிட்டே நான் சோறாக்கி கொடுக்கணும். அது காய்ச்சல் வேறு, எனக்கு கஞ்சி கிஞ்சி வச்சு நான் கொடுக்கணும். அதனால் வந்து வேலை சரியாக இருக்கும் எனக்கு. நான் என்ன செய்கிறது? பார்த்தீங்களா, வந்துட்டான். வாரேன். வீட்டில் இருந்த பார்த்தீங்களா, கரெக்டாக எனக்கு வேலை சரியாக இருக்கும். அதனால தான் நான் நிறைய பேர் வீடியோ பார்க்க முடியல. எப்போயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது தான் என்னால் பார்க்க முடியும். அதனால் போட்ட உடனேலாம் தான் வந்துட்டேன் பாருங்க. நம்பர் 2 ஈன்னு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்னடா வேணும்? டிவியா டீயா? டிவி வேணுமா? டிவி நோ சிக்னல்னு வருது. இங்கே என்னைக்கு வந்தனோ அன்னையிலேருந்து கேபிளுக்கு நோ சிக்னல் ஆயிடுச்சு. அங்கே என் ஃபோனுக்கு நோ சிக்னலாக இருந்துச்சு, இங்கே கேபிள் டெய்லி நோ சிக்னல். 500 வாங்கியிருக்காங்க அந்த பாக்ஸ். அந்த தெருவுலேருந்து இந்த தெருவுக்கு மாற்றுறதுக்கு 500. அதில் பாதி சேனல் வரமாட்டேங்குதுங்க. அங்கே 50 சேனல் வரும், இங்கே பாதி சேனல் வரல. என்ன செய்ய? சட்டம் விடாமல் ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறாங்க. போ, சும்மாவே அவங்க ஏதோ போர் நடத்திக்கிட்டு இருக்காங்களாம், இதான் ஜாக்குன்ட்டு ஏதாவது சொல்லிட போகிறாங்க. போ, சட்டம் விடாமல் வரக்கூடாது. என்னங்க செய்ய? யூடியூப்பில் அம்புட்டு ரூல்ஸு ரெகுலேஷன் இருக்குது. அவங்க பாடா படுத்துறாங்க. சும்மா தருவாங்களா? நம்மளே நொந்து நூடுல்ஸ் ஆகி கிடக்குறோம். இல்லை, அவங்க 1008 ரூல்ஸ் வச்சுருக்காங்க யூடியூப்பில். சும்மாலாம் யூடியூப் கிடையாதுங்க. வீடியோ போட்டால் பணம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரியும். ஆனால் உன்னா காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் உன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, ஆனால் உன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நம்பர் 3 எழுதுருச்சு அடுத்து. சரிங்க, இதுக்கு மீறி என்னால் பேச முடியாது. நாளைக்கு நல்ல வீடியோ சந்திப்போம். போய் அவங்களுக்கு சோத்த போடுறேன். பாய்.